ஹலோ மகா. என்னங்க அத்தை எங்கன்னு தெரிஞ்சுதா? இல்ல மகா. அவங்க அடிக்கடி கோயிலுக்கு தானேங்க போவாங்க. இந்த ஏரியால இருக்கிற எல்லா கோவிலையும் நான் தேடி பார்த்துட்டேங்க. எங்கேயும் அத்தைய காணுங்க. என்னங்க இவ்ளோ நேரம் ஆகியும் அத்தைய காணோம். எனக்கு பயமா இருக்குங்க. கவலைப்படாத மகா, அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. அவங்களுக்கு வீடு தான் உலகமே. நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா தேடுவோம் மகா, நீ பயப்படாத. சரிங்க, நானும் தேடி பார்க்கறேன். அத்தைய பார்த்துட்டா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரி மகா. அம்மா தாயே, என்ன ஏமா இப்படி கஷ்டப்படுத்துற? என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இருந்த என் புள்ள என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் புருஷன், பிள்ளைங்க, மருமகன்னு எல்லாரும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போலாம் என் வீட்டுல என் பேச்சே எடுபட மாட்டேங்குது. எதா இருந்தாலும் அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்கன்னா இனி அந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? குடும்பம் குடும்பம்னு தான் இத்தனை நாளா நான் என் உயிரை விட்டேன். ஆனா இனி அந்த வீட்டுல யாருக்கும் நான் தேவையில்லை. அப்புறம் எதுக்காக நான் அந்த வீட்டுல இருக்கணும்? இனிமே நான் அந்த வீட்டுக்கு திரும்ப போகவே கூடாது. ஏதாவது ஆசிரமத்துல போய் சேர்ந்துடுறேன். அதான் எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அம்மா வாங்க வாங்க. அஞ்சலி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகனோடையும் மருமகளோடையும் வந்திருக்கீங்களே. கோயிலுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதே. வெளியூருக்கு எங்கேயாவது போயிருந்தீங்களா? பையன் மேலையும் மருமக மேலையும் கோவத்துல வருத்தத்துல இருந்தேன். அதான் கோயில் பக்கம் கூட வரல. கோயிலுக்கு கூட வராத அளவுக்கு உள்ள மேல அப்படி என்ன கோவம்? மகனும் மருமகளும் ஐடி கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து வேலையை விட்டுட்டு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க. அத கேட்ட அதிர்ச்சியில அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொன்னேன். அவங்களும் ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சே தீருவன்னு பிடிவாதமா இருந்தாங்க. எனக்கு கோவம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. என்னமோ பண்ணுங்கன்னு நான் கோபத்துல ஆசிரமத்துல போய் தங்கிட்டேன். அப்ப கூட இவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு வேலையை விடுறானேன்னு எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனாலும் இவங்க 1 வருஷத்துல சாதிச்சு காட்டினாதான் நான் இந்த கோயில் பக்கம் வருவேன்னு முடிவெடுத்திருந்தேன். ஆனா பசங்க சொன்னதை விட இப்ப பல மடங்கு சாதிச்சிட்டாங்க. ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சது இப்ப 2 ஹோட்டல் ஆயிடுச்சு. காரு வாங்கிட்டாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கும் பூஜை போடலான்னு தான் வந்தோம். அன்னைக்கு மகனையும் மருமகளையும் நம்பாம இருந்திருந்தா
இன்னைக்கு எங்க குடும்பம் முன்னேறி இருக்காது. அப்பதான் நமக்குள்ள இருக்கிற பயத்தை காட்டி பிள்ளைங்களோட ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் அழிக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி நீங்க மனசார சம்மதம் சொன்னீங்கல்ல, அதான் இவங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அம்மனோட ஆசீர்வாதத்தால இனி எல்லாம் ஏறுமுகம் தான். ரொம்ப நல்லதுங்க ஐயா. பசங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு காருக்கு பூஜை பண்ணிடுங்க. தாராளமா பண்ணிடலாம். கொடுங்க. இந்தாங்க. பையனோட பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மருமகளோட ராசி நட்சத்திரமும் சொல்லுங்க. மத்தவங்க கிட்ட வேலைக்கு போனா குடும்பம் நடத்தலாம், என்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையோட தரம் உயராது. எங்க மேல நம்பிக்கை வைங்க அத்தை. நீங்க அனுமதி கொடுத்தாதான் எங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்.